ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 8த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 4.2 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 6த் கொஸ்டினும் 7த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 4.2 சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ அந்த ஆக்சுவலா அந்த வீடியோல இதுவும் இருக்கு. ஸோ இது வந்து 6த் கொஸ்டினோட ஆன்சர். இது வந்து 7த் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிரா த ஃபாலோயிங். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் டேக்கிள் பண்ணிடலாம். 8th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டேக்கிள் பண்ணலாம். ஃபிகர் விச் ஹஸ் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி பட் நோ ரொட்டேஷனல் சிமெட்ரி. அதாவது நமக்கு வந்து அவங்க எந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் கேட்கறாங்கன்னா இட் ஷுட் ஹேவ் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி பட் நோ ரொட்டேஷனல் சிமெட்ரி. அதாவது லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும். பேசிக்கா லைன் ஆஃப் சிமெட்ரி ஷுட் பி பிரசென்ட். பட் அதுக்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கக்கூடாது. ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு எக்ஸாக்ட் மேட்சஸ் பிஃபோர் இட் டர்ன்ஸ் லெஸ் தென் 360 360 டிகிரி சுத்துறதுக்குள்ள அதுக்கு வந்து எந்த மேட்சுமே கிடைக்கக்கூடாது. அதான் ரொட்டேஷனல் சிமெட்ரி இல்லாததுக்கான அர்த்தம். நோ ரொட்டேஷனல் சிமெட்ரின்னு அர்த்தம் அதான். இட் ஷுடன்ட் ஹேவ் எனி மேட்சஸ் இஃப் இட் ரொட்டேட்ஸ் லெஸ் தென் 360 டிகிரிஸ். ஸோ அதான் அர்த்தம் அதுக்கு. பேசிக்கா ரொட்டேஷன் சிமெட்ரி பத்தி நான் நிறைய தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது நீங்க டவுட் இருந்தால் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும், ஆனால் ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம தேடுறோம் ஆக்டிவா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன வரும் உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிளே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். சர்க்கிளே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். சர்க்கிள் இல்லை ஆக்சுவலா, சர்க்கிள் எக்ஸாம்பிள் கிடையாது. ஸ்மைலி ஃபிகர் எக்ஸாக்டா ஒரு எக்ஸாம்பிள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லைன் ஆஃப் இது நான் ஒழுங்கா வரையல. இதுக்கு வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு ஆக்சுவலா. ஒழுங்கா வரைஞ்சிங்கன்னா ஆக்சுவலா லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. இதான் லைன் ஆஃப் சிமெட்ரி. பட் இது நீங்க எப்படி ரொட்டேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கிடைக்காது. பிஃபோர் யூ கம்ப்ளீட் ஃபுல், அதாவது 360 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கிடைக்கும். மற்ற எந்த ஆங்கிள் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ திஸ் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் டசன்ட் ஹேவ் ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஸோ நோ ரொட்டேஷனல் சிமெட்ரி. நான் வேணும் ஒழுங்கா மார்க் பண்ணிக்கிறேன். நோ ரொட்டேஷனல் சிமெட்ரி ஃபார் திஸ் ஸ்மைலி ஃபிகர். நோ ரொட்டேஷனல் சிமெட்ரி பட் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கு. லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம கரெக்டாக வரைஞ்சிருக்கோம். ஸோ நோ ரொட்டேஷனல் சிமெட்ரி பட் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இஸ் வெரி வெல் பிரசன்ட். ஸோ நோ ரொட்டேஷனல் சிமெட்ரி. ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கு. லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கு. வேற எதுக்கெல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆல்பபெட்ஸ் பத்தி யோசிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும் உங்களுக்கு? ஏக்கு வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்படி நீங்க கட் பண்ணலாம், வெர்டிகலா கட் பண்ணலாம். ஸோ ஏக்கு இருக்கு. இப்போ அடுத்த லெட்டர் பார்க்கலாமா? பிக்கு வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பியை நீங்க இப்படி கட் பண்ணலாம். பி. இப்போ சிக்கு இருக்கா? சிக்கும் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு பட் ரொட்டேஷனல் சிமெட்ரி கிடையாது. இந்த 3 லெட்டர்ஸ்க்குமே வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு பட் ரொட்டேஷனல் சிமெட்ரி கிடையாது. ஸோ சியை நீங்க இப்படி கட் பண்ணலாம். ஸோ சி ஆல்சோ ஹேஸ் லைன் ஆஃப் சிமெட்ரி பட் நோ ரொட்டேஷனல் சிமெட்ரி. இப்போ அடுத்த லெட்டர் பார்க்கலாமா? டி. டிக்கு வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இதுக்கும் நீங்க இப்படி கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணலாம்? இப்படி கட் பண்ணலாம். இந்த போர்ஷன் மேல இருக்கிற போர்ஷன் கீழே இருக்கிற போர்ஷன் எக்ஸாக்டா டிட்டோ ஒரே மாதிரி தான் இருக்கு. தே லுக் லைக் மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர். ஸோ டிக்கும் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு பட் ரொட்டேஷனல் சிமெட்ரி கிடையாது. இப்போ வேற என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு? வேற என்ன லெட்டர்ஸ் நம்ம யோசிக்கலாம்? ஈக்கு பாத்தீங்கன்னா ஈக்கும் அதே தான். ஈக்கும் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு பட் ரொட்டேஷனல் சிமெட்ரி கிடையாது. ஸோ இந்த எத்தனை எக்ஸாம்பிள் நம்ம இப்பவே கண்டுபிடிச்சிட்டோம் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 எக்ஸாம்பிள். இது இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கே நான் 6 எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட்கறாங்க பட் நான் 6 எக்ஸாம்பிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ 8th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு திஸ் இஸ் மோர் தென் எனஃப். நம்ம இப்போ செகண்ட் பார்ட் போகலாம். ஸோ கீழே தள்ளிடுறேன். ஸோ செகண்ட் பார்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிகர் விச் ஹஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி பட் நோ ரிஃப்ளெக்ஷனல் சிமெட்ரி. இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கணும் பட் ரிஃப்ளெக்ஷனே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. எஸ்ன்னு ஒரு லெட்டர். எஸ் சொல்லலாம், ஜெட் சொல்லலாம், என் லெட்டர் என் சொல்லலாம். அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? ஆக்சுவலா இதுவே போதும்னு நினைக்கிறேன். மூணு லெட்டர்ஸே போதும். இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு 3 தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலா இப்போ. ஸோ இந்த 3மே போதும். எஸ், ஜெட், என் 3 லெட்டர் போதும். ஆக்சுவலா செகண்ட் கொஸ்டினுக்கு 3 எக்ஸாம்பிள் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இது எல்லாமே எஸ், ஜெட், என். நம்ம தேர்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபிகர் விச் ஹஸ் போத் ரிஃப்ளெக்ஷன் as well as ரொட்டேஷனல் சிமெட்ரி. ரெண்டுமே இருக்கணும். ரிஃப்ளெக்ஷனும் இருக்கணும், ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்னலாம் இருக்கும்? ஸோ இதுக்கு நான் நம்பர்ஸும் யூஸ் பண்ண போறேன். ஸோ என்னென்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் இதுக்கு? நம்ம ஏற்கனவே இதெல்லாம் இந்த கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லயே. ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கொஸ்டினே வந்திருக்கு ஆக்சுவலா நம்பர்ஸ் யூஸ் பண்ணி. அதாவது 1 0 8 இந்த 3 நம்பருமே இந்த கொஸ்டினோட ஆன்சர் தான். இப்போ 1க்கு வந்து ரிஃப்ளெக்ஷனும் இருக்கு, ரொட்டேஷனல் சிமெட்ரியும் இருக்கு. இந்த மாதிரி இருந்தா 1 இப்படி இருந்தா கிடையாது. இது கிடையாது, இப்படி இருக்கணும். இது வெறும்னு ஒரு கோடு மாதிரி இருக்கணும். அப்பதான் ரிஃப்ளெக்ஷனும் இருக்கு, ரொட்டேஷனல் சிமெட்ரியும் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி 1 0 8 இது மூணுத்துக்குமே ரிஃப்ளெக்ஷன் as well as ரொட்டேஷனல் சிமெட்ரி இஸ் தேர். ஸோ வேற என்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் நம்ம இதுக்கு? ஐக்கு உண்டு, ஹெச்சுக்கு உண்டு, ஓக்கு உண்டு, லெட்டர் ஓக்கு உண்டு. அப்புறம்
எக்ஸ் கூட உண்டு நினைக்கிறேன். எக்ஸ் ஆல்சோ ஹேஸ் ரிஃப்ளெக்ஷன் as well as rotational symmetry. அவ்வளவுதான். IOHX இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எத்தனை எக்ஸாம்பிள் வந்திருக்கு உங்களுக்கு? 1 2 3 நம்பரு 3 லெட்டர் 4 லெட்டர். ஸோ 3 நம்பர்ஸ் பிளஸ் 4 லெட்டர்ஸ், 4 ஆல்பபெட்ஸ், 4 லெட்டர்ஸ் நினைக்கிறேன். ஸோ இதே உங்களுக்கு 7 எக்ஸாம்பிள் வந்துருச்சு. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு உங்களுக்கு 7 எக்ஸாம்பிள்ஸ் கிடைச்சிருச்சு. செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 எக்ஸாம்பிள் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எத்தனை எக்ஸாம்பிள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு? 1 2 3 4 5 6 எக்ஸாம்பிள்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ அவங்க கேட்கறது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் எல்லாத்துக்கும் கேட்கறாங்க. பட் நம்ம நிறைய எக்ஸாம்பிளே கொடுத்துட்டோம். ஸோ இதான் 8th கொஸ்டினோட ஆன்சர். மேபி நம்ம அடுத்த வீடியோ நம்ம 9th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம்னா 8th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 4.2 சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம 9th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.